வணக்கம். 2024 டிசம்பர் 12 வியாழக்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இரவு வட இலங்கையில் கரையை கடந்து தற்போது அதிகாலையில் மன்னார் பாக் ஜலசந்தி வழியாக தென் தமிழகத்தை நோக்கி நகர்கிறது. இது எந்த காற்று பாதிப்பையும் கொடுக்காமல் டெல்டாவிற்கு தெற்கே நீடித்து கொண்டு மழையை மட்டும் கொடுத்து கொண்டு மிக மெதுவாக நகரும். தற்போது ஒரு நல்ல மழையை தரும் நிகழ்வாக டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கு புறம் வந்து பாக் ஜலசந்தி அருகே நிலை கொண்டுள்ளது. அதாவது தற்பொழுது ராமநாதபுரத்திற்கு தென்கிழக்கேவும் வேதாரண்யத்திற்கு தெற்கேவும் நீடித்து கொண்டிருக்கிறது. இது இன்று இரவு வரை பாக் ஜலசந்தி பகுதியில் நீடித்து கொண்டு நல்ல மழையை கொடுக்கும். பிறகு நாளை அதிகாலை முதல் தூத்துக்குடி திருநெல்வேலி வழியாக கரையை கடந்து இது கேரளாவுடைய திருவனந்தபுரம் வழியாக மேற்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இது பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நேற்று முதல் மழை பொழிய தொடங்கி இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழையாகவும் டெல்டா பகுதிகளில் கனமழையாகவும் பொழிந்து வருகிறது. நேற்று இரவு அவ்வளவாக கனமழை இல்லை. இதற்கு காரணம் நிகழ்வானது வந்து பார்த்திங்கன்னா வட இலங்கை நிலப்பகுதியில் பயணித்து கொண்டிருந்தது. அதனால் மழை வந்து பார்த்திங்கன்னா குறைந்து காணப்பட்டது. தற்போது அதிகாலை முதலே மன்னார் வழியாக மீண்டும் கடலில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வானது இறங்கியுள்ளது. இதனால் அதிகாலை முதல் மழை வந்து பார்த்தாக்கா தீவிரமடைந்துள்ளது. இன்றும் நாளையும் பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். டெல்டா பகுதியே முதலில் நல்ல மழையை வந்து பார்த்தாக்கா பெறும். அதன் பிறகு மற்ற கடலோர பகுதிகளில் மழை பெறும். தற்போது வங்கக்கடலில் தமிழகத்தை ஒட்டி பாக் ஜலசந்தியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென் தமிழகம் கேரளா வழியாக நகரும். மன்னார் வளைகுடா வழியாக கேரளாவிற்கு செல்லும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் உள்பகுதிகள் மேற்கு தமிழகம் அனைத்திலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. சென்னையில் நேற்று முதல் மழை பொழிந்து வருகிறது. இன்று மழை வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்கும். இன்று சென்னையில் நல்ல மழை பெய்யும். இன்று அதிகாலை முதல் சென்னை தவிர திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதிகளுக்கும் இன்று அதிகாலை முதல் இன்று இரவு வரை வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழியும். பெரும் மழைக்கான ஹாட்ஸ்பாட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பெல்ட் பகுதிகள் வந்து பார்த்தாக்கா இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் தான் இன்று அதி கனமழை வாய்ப்பு வந்து பார்த்தாக்கா இருக்குது. மேலும் டெல்டாவை சுற்றியுள்ள நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பெய்யும். ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை வந்து பார்த்தாக்கா பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் கொடைக்கானல் மற்றும் குன்னூர் போன்ற பகுதிகளில் நல்ல மழை பதிவாகுங்க. இன்று மதியம் முதல் நாளை முழுவதுமே நல்ல மழை பதிவாகும். அதனால் அந்த பகுதிகளுக்கெல்லாம் பொதுமக்கள் சுற்றுலா செல்வதை வந்து பார்த்தாக்கா தவிர்க்கணும். இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு. இன்று மாலை முதல் நல்ல மழை வந்து பார்த்தாக்கா அந்த கொடைக்கானல், குன்னூர் போன்ற பகுதிகளுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென் தமிழகம் கேரளாவின் திருவனந்தபுரம் வழியாக அரபிக்கடலுக்கு செல்வதால் இந்த மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் தீவிர கனமழை வந்து பார்த்தாக்கா பொழிய வாய்ப்பு இருக்குது. இதன் தாக்கத்தால் இந்த மலைப்பகுதியை ஒட்டிய கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்யும். இன்று முதல் தென் தமிழகத்தில் மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர் பெல்ட் போன்ற பகுதிகளில் இன்றும் நாளையும் நல்ல மழை பொழிய இருக்குது. அதுபோலவே தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வந்து பார்த்தாக்கா பெய்யும். நிகழ்வானது இதன் மேலே தான் வந்து பார்த்தாக்கா பயணிக்க போகுது. இந்த மாவட்டங்கள் வழியாக தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் வழியாக தான் பயணிக்க போகுது. அதனால் அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை மிதமான மழையாக இருக்கும். அதனுடைய வடக்கு பகுதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக குவியல் வந்து பார்த்தாக்கா படும். அதனால் நமக்கு
இந்த மதுரை போன்ற பகுதிகளெலாம் ஒரு நல்ல மழை வந்து பார்த்தாக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னால் என்னதுங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறத்துக்கே வாய்ப்பு இல்லை. அதனால் இது புயலாலாம் மாறாது. அதனால் காற்று அச்சம்லாம் தேவையில்லை. இது மன்னார் வளைகுடா வழியாக கேரளாவிற்கு செல்லும் இந்த வழித்தடமானது தமிழகத்திற்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்க கொடுக்கக்கூடிய வழித்தடம். மன்னார் வளைகுடா பக்கம் இறங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஒரு சிறப்பான மழையை வந்து பார்த்தாக்க இது கொடுக்கும். வட மாவட்டங்களில் இன்று விட்டு விட்டு கனமழை பொழியுங்க. குறிப்பாக சென்னை முதல் புதுச்சேரி வரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் டெல்டாவில் பார்த்திங்கன்னா தொடர் கனமழை பொழிவாக வந்து பார்த்தாக்கா இருக்கும். இன்றைக்கி அதிகாலை தொடங்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவு வரை தொடர் கனமழை பொழிவாக இருக்கும். கண்டிப்பாக அங்கே 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அதிகாலை முதல் டெல்டா மாவட்டங்களில் மழையின் அளவு வந்து பார்த்தாக்கா படிப்படியாக அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களான காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்து பார்த்தாக்க எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் அதீத கனமழை வந்து பார்த்தாக்க பெய்யும். இந்த நிகழ்வானது தெற்கு டெல்டாவில் நிலை கொள்வதால் வடகிழக்கு காற்று குவிதல் வந்து பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்கள் மீது விழும். இதனால் வட கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழை வந்து பார்த்தாக்க பொழியும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா கனமழையாக பெய்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாதிப்புடைய அளவு எப்படி இருக்கும், பெருசாக தான் இருக்கும். ஏன்னாக்கா அங்கே ஏற்கனவே மழை பொழிந்து இன்னும் தண்ணி தேங்கி இருக்குது. அதனால் அங்கே கனமழை பொழிதாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு இருக்கும். இந்நிலையில் டிசம்பர் 14, 15 ஆகிய தேதிகளில் அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. அந்த படத்தை தான் உங்களுக்கு நான் மேப்பில் ஏதோ காமிச்சிருக்கேன். அது 14, 15 ஆகிய தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிடும். இதன் காரணமாக டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு வந்து பார்த்தாக்க பொழிய இருக்குது. இந்த 17லேருந்து 21 மழைப்பொழிவானது ஒரு தீவிரமான மழைப்பொழிவாக வந்து பார்த்தாக்க இருக்கும். ஏனென்றால் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அடுத்தது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்க வலுப்பெற்று இது டெல்டாவை நோக்கி வந்து பார்த்தாக்க வரக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து பார்த்தாக்க இருக்கும். இது டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் ஒரு அதீத கனமழையை வந்து பார்த்தாக்க கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக இது 17லேருந்து 21ஆம் தேதி வரை, அதாவது ஒரு 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்க கொடுக்கும். அனைத்து இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது புயலாக வலுப்பெறுமா என்பது கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கண்டிப்பாக வலுப்பெறும். நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17, 18 ஆகிய தேதிகளில் தான் நாம் இதை உறுதிப்படுத்த முடியும். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா, அடுத்தது புயலாக மாறுமா என்பது அப்பொழுது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் தற்போது வரை வந்து பார்த்தாக்க அது புயலாக மாற வாய்ப்புகள் குறைவு. ஆகவே தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகிறது. தற்போது இன்று அதிகாலை முதலே டெல்டா பகுதிகளான கோடியக்கரை, வேதாரண்யம், தகட்டூர், முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை கிழக்கு, திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நீதமங்கலம், திருவாரூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நன்னிலம், காரைக்கால், கொல்லுமான்குடி, தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, காவேரிப்பட்டினம், சீர்காழி, காட்டுமன்னார்கோவில், அரங்கக்குடி, பரங்கிப்பேட்டை, நெய்வேலி போன்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிந்து வருகிறது. மேலும் வட மாவட்ட பகுதிகளான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கல்பாக்கம், மதுராந்தகம், விழுப்புரம் மாவட்டங்களான திண்டிவனம், மயிலம், செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து வருகிறது. மேலும் இது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பரவலாகி
அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மழை பரவலாக பொழிய இருக்குது. வரக்கூடிய நேரங்களில் மழை வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாகும். ஆகவே இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நிறைய மழை வந்து பார்த்தாக்கா பொழிய இருக்குங்க. தற்போது இந்த பாக் ஜலசந்தியில் நீடிக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று அதிகாலை முதல் இன்று இரவு 12 மணி வரை அதே இடத்தில் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீடித்து நின்று மிக மெதுவாக நகரும் என்பதால் நிறைய மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்க போகுதுங்க. அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல. ஏன்னா கிழக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வடகடலோர மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக தான் இந்த நிகழ்வுக்கு வருது. அதனால் காற்று குவிதல் வந்து பார்த்திங்கன்னா வடகடலோரம் முதல் டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா காற்று குவிதல் இருக்கும். அதனால் இன்று தீவிர மழை வந்து பார்த்தாக்கா பொழியுங்க. கண்டிப்பாக அநேக இடங்களில் மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பதிவாகும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும்தான் மழை குறைவாக இருக்கும். அங்கே மட்டும்தான் மிதமான மழை, லேசான மழையாக இருக்கும். ஏன்னாக்கா அங்கே மழை கொஞ்சம் எட்டி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நாளையும் வந்து பார்த்தாக்கா பொழியும். கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக கனமழைக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா இது கேரளா வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது அரபிக்கடலுக்கு நாளை வந்து பார்த்தாக்கா போக போகுது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிக கனமழையை கொடுக்கும். தென் மாவட்டங்கள்லேயும் விருதுநகருக்கு மேலே நல்ல மழை வந்து பார்த்தாக்கா எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டெல்டா மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்பாட்டுங்க. கனமழை தொடர் கனமழையாக வந்து பார்த்தாக்கா இருக்கும். கண்டிப்பாக 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழியும். வட மாவட்டங்களில் கண்டிப்பாக 15 சென்டிமீட்டருக்கு மேலே இன்று மழை பதிவாகும். ஆகவே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பருவமழையானது, அதாவது இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 15 வரை வந்து பார்த்தாக்கா மழை பொழியும். நாளை வரை வந்து பார்த்தாக்கா கனமழையாக இருக்கும். 15 விட்டு விட்டு மழை இருக்கும். இது கிழக்கு காற்றை ஈர்த்து மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே 14, 15லேயே காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்தாக்கா உருவாகுதுன்னு. அதனால் டிசம்பர் 17 முதல் 21 வரை வந்து பார்த்தாக்கா மழை பொழிய இருக்குது மறுபடியும். அதனால் எமது துல்லியமான வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு விவசாய மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.